Taste the Daily. கரூர் துயரச் சம்பவத்துக்கு பிறகு ஸ்டாலின் அரசு முற்றிலும் சீர்குலைந்த நிலையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களை பாதுகாப்பதில் ஏற்பட்ட தங்களின் தோல்வியை விரைவாக மறைத்து இந்த விபத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதை அரசின் நோக்கமாக தெரிவதாக அறிக்கை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் போன்றோர் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு பணியை தொடங்கிய நிலையில் அரசின் பேச்சாளர் என்ற வகையிலும் கூட ஒரு செயலாளர் இதுபோன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன? இது அந்த குழுவின் கருத்துக்களை பாதிக்கும் வகையிலும் நீதியிலான அவமதிப்பாகவும் கருதப்பட வேண்டியதல்லவா என்றும் கேள்வி. ஸ்டாலின் அரசுக்கு எந்த விதமான நெறிமுறைகளும் ஒழுக்கமும் இல்லை. அவர்களுக்கு முக்கியமானது இந்த 41 அப்பாவி மக்கள் உயிரிழந்த கொடூர சம்பவத்துக்கான பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். மேலும் உண்மை சம்பவத்தை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றியிருப்பது மக்களிடையே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் பொதுச் செயலாளர் அறிக்கை. ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தால் பாதுகாப்பு முறைகள் புறக்கணிக்கப்பட்டதாக விசாரணை. மீதமுள்ள தொழிலாளர்கள் அச்சத்தில் கட்டமைப்பின் எதிர்கால நிலைத்தன்மையை கேள்வி கேட்கின்றனர். எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக புரட்சி தமிழர் அறிக்கை வெளியீடு. சென்னை எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட கட்டிட விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் 5,51,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, தற்போது எதிர்க்கட்சியில் இருக்கும் போதும் சரி, மக்களின் கோரிக்கைகள் அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கணும் சரி, இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையிலே பல பணிகள் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள விளையாட்டு மைதானத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் ஆய்வு. மைதானத்தை ஆய்வு செய்ததுடன் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களிடம் உரையாடிய பொதுச் செயலாளர். நல்லா விளையாடி நல்லா படிச்சு தமிழ்நாட்டில் எடப்பாடி இருக்கின்ற நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்மாதிரியாக வாழ்த்துக்கள். ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணம் நடைபெறுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம்.
முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்றும் 4 ஆண்டுகள் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி புகழாரம். கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்றதாகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்தது அதிமுக எனவும் பெருமிதம். நம்முடைய புரட்சித் அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி எடப்பாடி தலைமை அமைய வேண்டும். 4 வருஷம் 2 மாதம் அற்புதமான ஆட்சியை கொடுத்திருக்காரு எடப்பாடியார். அவங்கள மாற்றுக்கருத்து இல்லை. அவர் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு, நாமக்கல் மாவட்டத்துக்கு, திருப்பூர், கோவை என்று தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். அத்திக்கடவு திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 வருஷம் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, எடப்பாடியார் வந்தா சிறப்பாக நடக்கும். அதே போல இந்த ஈரோடு மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்றும் கடந்த காலங்களில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. அதிமுகவிற்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதல்வராக வர மக்கள் ஆர்வமாக இருப்பதாகவும் உறுதி. ஈரோடு மாவட்டம் நமது கோட்டையாக இருக்கின்ற மாவட்டம். ஆக இதுகாரும் நடந்த மாவட்டத்தை காட்டிலும் ஈரோடு மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலே வந்தார்கள் என்ற பெருமையும், அதன் வாயிலாக இதை பார்க்கின்ற போதுதான் மக்களுக்கு இந்த இயக்கம் வலுவாக இருக்கின்றது. இந்த இயக்கம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். இப்பொழுது ஒரு நடிகர் ஊர்வலம் போய் கொண்டிருக்கின்றார். அவர் என்ன மாவட்டம் பூரா போனா கூட நம்ம ஒரு தொகுதியில் சேர்த்துக்கின்ற கூட்டம் கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது. அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். திமுக விஜய் போன்ற நபர் மக்களை சந்திக்க செல்லும் போது மிகவும் குறுகிய சாலையை ஒதுக்கியது நியாயமில்லை என தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் ஹேமமாலினி குற்றச்சாட்டு. பிரச்சாரத்தின் போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இயற்கையாக நடந்தது போல தெரியவில்லை என சந்தேகம். பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதலேருந்தே தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அவள் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோடு இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போகிறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது. 10,000 பேர் வருவார்கள் என சொன்ன இடத்தில் 30,000 பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட தமிழக உளவுத்துறையின் தோல்வி இருக்க முடியுமா? ஆளும் அரசும் அவர்களது அதிகாரிகளும் இந்த மரணங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும், உண்மை வெளிவர மாநில அரசு அனுமதிக்காது என்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த என்டிஏ எம்பிக்கள் குழுவினர் வலியுறுத்தல். கரூரில் 41 உயிர்களை பறித்த கூட்ட நெரிசல் துயர சம்பவம் தமிழக அரசின் செயல்பாட்டையே கேள்விக்குறியாக்கியுள்ளதாக திமுக கூட்டணியின் மூத்த தலைவரான முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கு. முதல்வருக்கு நேரடியாக அழைக்கக்கூடிய செல்வாக்கு இருந்தும் அதிகாரிகளிடம் சொல்ல வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கிறது என்றால் பொம்மை முதல்வர் ஆட்சிக்கு இதுவே சாட்சி என எழும் விமர்சனம். திருப்பூரில் வேலை தேடி வந்த ஈரோட்டைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மேன்பவர் ஏஜென்சி உரிமையாளர் சிக்கினார். நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழகம் முதலீடுகளை எதிர்பார்த்த நிலையில் மற்ற மாநிலங்களில் இருந்து தினமும் போதை மாத்திரை வரவுதான் அதிகரிப்பு. மும்பையிலிருந்து ரயில் மூலம் கடத்தி வந்த 750 போதை மாத்திரைகள் திருத்தணி ரயில் நிலையத்தில் சிக்கின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மதுபானம் வாங்கி கொடுக்காததால் நடந்த தகராறில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர் கட்டையால் அடித்து கொல்லப்பட்ட பயங்கரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ளதால் மது போதையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு.
கோவை காந்திபுரம் பகுதியில் கடன் தர மறுத்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று அவரின் 15 வயது மகளை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கொலை செய்ய முயன்ற நபர் தப்பியோட்டம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் தோல்வியடைந்த ஸ்டாலின் ஆட்சியில் என்ன செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அதிகரித்து விட்டதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக புகார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மது அருந்த வர மறுத்த நண்பனின் பைக்கை தீ வைத்து எரித்த நபர் பிடிபட்டார். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்து குடிகாரர்களாக்கிய தீய சக்தி ஸ்டாலின் அரசால் குற்றச்சம்பவங்கள் பெருகியுள்ளதாக மக்கள் புகார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் குறிஞ்சி நகரில் சமையல் கலைஞரின் வீட்டில் 35 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கப்படும் என வெற்றி தம்பட்டம் அடித்த விளம்பர மாடல் அரசின் தாயுமானவர் திட்டத்தை நம்பி ஏமாந்த மூத்த குடிமக்கள். 40 முதல் 45% பேர் மட்டுமே பலனடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முறையாக ரேஷன் பொருட்களை பெற இயலாமல் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து 15 இருசக்கர வாகனங்கள் சிக்கின. விடியா திமுக அரசின் செயலிழந்த ஏவல் துறையால் தமிழகத்தில் தினமும் கொலை, கொள்ளை மற்றும் வாகன திருட்டுகள் அதிகரித்து மக்களை தீராத துன்பத்தில் தள்ளியுள்ளதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் திடக்கழிவு மேலாண்மை உரக்கிடங்கு அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அளித்த மனுவை முன்னாள் அமைச்சர் பொன்முடி வாங்க மறுத்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இதற்கு முன்பே இதுகுறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போதும் மனு அளித்து வாங்காததால் சாலை மறியல் செய்ய மக்கள் திட்டம். பொன்முடி ஐயா கிட்ட மனு கொடுத்தோம், அவர் வாங்க மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த அதிகாரி வாங்கிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக வெள்ளிக்கிழமை சாலை மறியல் போராட்டம் நடத்துறதா இருக்கிறோம். பொதுமக்கள் சார்பாக எல்லாருமே சேர்ந்து தான் நடத்துகிறோம். இது கட்சி சார்பாகவோ இல்லை மற்ற சார்பாகவோ நாங்கள் எதுவுமே செய்யலை. பொதுமக்கள் சார்பாக தான், அனைவரின் நலன் கருதி தான் இதை செய்கிறோம். நாங்கள் கள்ளக்குறிச்சியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் திமுக கவுன்சிலர் மற்றும் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் கட்சி கவுன்சிலர் மற்றும் அவை தலைவர் வசிக்கும் பகுதியில் உள்ள வீடுகளை கண்டுகொள்ளாமல் மற்ற இடங்களை மட்டும் ஒருதலை பட்சமாக அகற்றுவதாக மக்கள் புகார். 50 வருஷமா இந்த தெருவில் எந்த ஆக்கிரமிப்பும் எதுவுமே எடுத்தது கிடையாது. ஏன்னா இப்போ தனிப்பட்ட விரோதத்தில் எடுக்கிறாரு எங்கள் கவுன்சிலரு. அது தனிப்பட்ட விரோதம் என்னன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும். இல்லை எடுத்தா பொதுவாக எல்லாத்துக்குமே எடுக்கணும். ஏன் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எடுக்கிறதுக்கு இதில் என்ன வேலை இருக்கு? எங்களை மிரட்டுறாங்க இதில் வேற. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கரூர் உயிரிழப்புகள் குறித்து கீழையூர் திமுக ஒன்றிய கழக செயலாளர் கூறியதன் அடிப்படையில் வால் போஸ்டர் ஒட்டிய நபர் கொட்டகையில் தூக்குமாட்டி தற்கொலை. போஸ்டர் ஒட்டிய நபர் திமுக ஒன்றிய கழக செயலாளரின் மிரட்டலுக்கு பயந்து உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் நடந்ததா என பொதுமக்கள் சந்தேகப்படுவதால் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே தீண்டாமை சுவரை அகற்றிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை இரக்கமின்றி தாக்கியதுடன் கைது செய்தும் விடிய அரசின் ஏவல் துறை அராஜகம்.
விடியா ஸ்டாலின் நிர்வாகத்திற்கு அராஜகத்திற்கு எதிரான கேள்வி எழுப்புபவர்களை ஏவல்துறை மூலம் ஒடுக்குவது உச்சபட்ச கொடுங்கோல் ஆட்சிக்கு இதுவே சாட்சி என மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் 85 லட்சம் ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றியதாக அவரது நண்பர் எஸ்பி அலுவலகத்தில் புகார். ஸ்டாலின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மக்களை மிரட்டி அடிபணிய வைக்கவே தங்களுக்கான பதவியை பயன்படுத்துவதாக பலரும் குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து 9வது மாதம் 23ஆம் தேதி நீங்கள் வந்து அந்த செக்கை கலெக்ஷன் போட்டு எடுத்துக்கோன்னு சொல்லி செக்கை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாருங்க. ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த டேட்டில் போய்ட்டு செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு. நான் போய் திருப்பி எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, நான் ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு ரவுடி வச்சு நான் மிரட்டுறாங்க. நான் வந்து வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு கிடக்கிறேன். சொத்துக்கு வீடு கட்டத்தில் வச்சு இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு மனைவி மக்களோட நகை விற்றுட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறேன். தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என வசனம் பேசிய ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவலர்கள் காமுகர்களாக மாறியதால் அண்டை மாநிலங்களில் தலைகுனிந்து கிடக்கும் தமிழகம். காக்க வேண்டிய காவலர்களை கபலீகரம் செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் தமிழகத்திற்கு வேலைக்கு வர அச்சப்படும் வெளி மாநில பெண்கள். நெஞ்சுவலி காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பார்க்க அவரது மனைவிக்கு அனுமதி மறுப்பு. தனது கணவரை பார்க்க விடாமல் காவலர்கள் அலைக்கழிப்பதாகவும் கரூரில் உயிரிழந்தவர்களில் ஒருவராக தனது கணவரையும் சேர்த்து விடாதீர்கள் என்றும் அவரது மனைவி கண்ணீர் மல்க வேண்டுகோள். 41 பேர் வந்து கரூரில் வந்து இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்டையும் ஒரு ஆளை சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். என்னால் இதுக்கப்புறம் முடியாது. டாக்டர் itself has told that yes he had a cardiac arrest அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆயுத பூஜை விஜயதசமி தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். குலாம்பாக்கம் குடுவாஞ்சேரி பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளில் பல மடங்கு கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்படுவதை தமிழக போக்குவரத்து துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. சென்னையிலிருந்து தென்காசி செல்வதற்கு 1200 ரூபாயாக இருந்த கட்டணம் இன்று 2500 முதல் 3200 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி. சென்னை மாநகராட்சி வெள்ள தடுப்பு திட்டம் என்ற பெயரில் 83 பகுதிகளுக்கு தற்காலிக ஒப்பந்த எலக்ட்ரீஷியன்கள், மின் உதவியாளர்கள் என 120 நாட்கள் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. சம்பளம் நேரடியாக பணியாளர்களிடம் சென்று சேருமா என்ற கேள்வியும், இது அரசியல் உடன்பிறப்புகளின் கமிஷன் வியாபாரமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூரில் தனியார் நிதி நிறுவனத்தின் கடன் நெருக்கடியால் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை. தனியார் நிதி நிறுவனங்களின் அத்துமீறலை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாததால் இதுபோன்ற தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சியில் வெறிநாய் துரத்தி கடித்ததில் 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பொதுமக்களை அச்சுறுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்தக்கூட விடியா ஸ்டாலின் அரசு கமிஷனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருசக்கர வாகனத்தில் ஏற முயன்ற இளைஞரின் காலை கடித்த தெருநாய். தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசால் மக்கள் பாதிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டி எனப்படும் மாநில மின் தொடரமைப்பு நிறுவனம் அமைக்க திமுக அரசின் தாமதம் காரணமாக அதிக திறனுடைய துணை மின் நிலையங்கள் அமைப்பதிலும் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் சிக்கல். தங்களின் தவறை மறைப்பதற்கு அவசரமாக அதிகாரிகளை பயன்படுத்த தெரிந்த ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் நலனுக்காக நடவடிக்கை எடுக்க தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்டோபர் 9ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. தேர்தலின் போது பணி நிரந்தரம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வாக்குறுதியை கூட ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாமல் வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கையிலே 10 ஆண்டு காலம் அரசு நிறுவனங்களில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அவர்களுடைய உறுதிமொழியும் இதுவரை நிறைவேற்றவில்லை. வருகிற 9/10/2025 அன்று சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் அணி திரண்டு கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் உள்ளதால் மழையில் நனைந்து வீணாகும் நிலை. நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்ல போதிய லாரிகள் வரவில்லை என கூறப்படும் நிலையில் விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி பணிகள் முழுவீழ்ச்சியில் நடைபெற்று வரும் நிலையில் தண்ணீர் இன்றி கருகும் பயிர்களை காப்பாற்ற வலியுறுத்தி வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நடவு நட்டு வெடிச்சு கருகக்கூடிய நிலையில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் இன்றைய வந்துடும், மாலை வந்துடும், காலை வந்துடும், இரவு வந்துடும், இதை தான் சொல்கிறாங்களே ஒரு வார காலமாக. ஆனால் தண்ணிக்கான நடவடிக்கை எடுத்தார்களோ இல்லை. மேட்டூரில் 118 அடிக்கு மேலே தண்ணீர் இருந்தோம். இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகிற அளவுக்கு, அழிந்து போகிற அளவிற்கு என்னுடைய பொதுப்பணித்துறை இருக்கிறது. உடனடியாக முறை வைக்காமல் இந்த அரிச்சபுரம், தேவங்குடி, கீழாளஞ்சேரி, மேலாளஞ்சேரி, கோரையாறு பாசனத்தை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முறை வைக்காமல் தொடர்ந்து ஒரு 10 நாள் தண்ணீர் விட்டால் மட்டும்தான் எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு 33 ஆண்டுகளில் 26% அதிகரித்துள்ளதாக தி லான்செட் இதழில் வெளியான ஆய்வு முடிவுகளில் தகவல். வலுவான புகையிலை கட்டுப்பாடு, அனைவருக்கும் தடுப்பூசி, ஒழுங்கமைக்கப்பட்ட பரிசோதனை காரணமாக அமெரிக்கா மற்றும் சீனாவில் புற்றுநோய் பாதிப்பு குறைவாக உள்ள நிலையில் இந்தியாவில் புகையிலை பயன்பாடு, உடல் பருமன் உள்ளிட்ட பிரச்சனைகள் அதிகமாக உள்ளதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை புற்றுநோய் நிபுணர் கருத்து. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் மற்றும் சாட்சிகள் ஆஜராகாதது உள்ளிட்ட 15 காரணங்களால் 5,34,00,000 வழக்குகள் தேக்கம். விசாரணை நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை தீர்ப்பதில் ஏற்படும் தாமதம் பற்றி உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றின் விசாரணையில் தகவல். வெள்ளை அரிசி, சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள், சர்க்கரை அதிகமுள்ள இந்திய உணவு முறைகள் நீரழிவு, முன்னீரழிவு மற்றும் உடல் பருமன் அபாயத்தை உயர்த்துவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை. புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகளை அதிகரித்து சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டை குறைக்க கொள்கை மாற்றம் தேவை என வல்லுநர்கள் வலியுறுத்தல். ஆயுத பூஜையை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்வு. 1 கிலோ மல்லி 1500 ரூபாய் வரையும், முல்லை 800 ரூபாய் வரையும் விலை உயர்ந்து விற்பனையாகும் நிலையில் ஆயுத பூஜையை கொண்டாடுவதற்காக ஆர்வமுடன் பூக்களை வாங்கிச் செல்லும் மக்கள். திருச்சி மாவட்டம் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவம். உபநாச்சியார்களுடன் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ பெருமாளை திரளான பக்தர்கள் மனமுருக தரிசனம். அக்டோபர் 12 முதல் 14ஆம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை விலக வாய்ப்பு இருப்பதாகவும், வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்கும் எனவும் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு.
சென்னையில் குண்டும் குழியுமாக மரண குழிகளாக உள்ள சாலைகளை சீரமைக்காமல் விடியா திமுக அரசு அலட்சியத்தில் உள்ளதால் மழையை நினைத்து சென்னை மக்கள் அச்சம். மும்பையில் இருந்து டெல்லி பறந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானத்துக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டல் புரளி என தெரிய வந்ததை அடுத்து மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை. இந்தியாவில் 2022ஆம் ஆண்டை விட 2023இல் சைபர் குற்றங்கள் 31.2% அதிகரித்துள்ளதாக தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பக அறிக்கை. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதியோருக்கு எதிரான குற்றங்கள் அதிகளவு பதிவாகியுள்ளதாகவும் அறிக்கை. லடாக்குக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி கடந்த 24ஆம் தேதி போராட்டம் வெடித்ததில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு 7 மணி நேரம் தளர்த்தப்பட்டு வணிக நிறுவனங்களை திறக்க காவல்துறை அதிகாரிகள் அனுமதி. தளர்வை மேலும் நீட்டிப்பது குறித்து ஏற்படும் சூழலை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரி தெரிவிப்பு. இந்தோனேஷியாவில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 13 வயது சிறுவன் உள்பட 3 மாணவர்கள் பலி, 99 பேர் படுகாயம். இடிபாடுகளுக்குள் ஆக்சிஜன் செலுத்தி மீட்கும் பணி தொடரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவான நிலநடுக்கத்தில் சிக்கி 26 பேர் பலி. கடலோர பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் அறிவுறுத்தல். காசா போர் நிறுத்தத்திற்கான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸுக்கு 4 நாட்கள் கெடு. ஒப்பந்தத்தை ஹமாஸ் மறுத்தால் முடிவு மிகவும் மோசமானதாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. பாகிஸ்தானின் குவெட்டாவில் உள்ள துணை ராணுவ தலைமையகத்திற்கு வெளியே நிகழ்ந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 10 பேர் கொல்லப்பட்ட பயங்கரம். குண்டுவெடிப்பின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 16 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1754 ரூபாய்க்கு விற்பனை. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர்கள் தங்கம் வென்று அசத்தல். F44 பிரிவில் சந்தீப் சர்கார் 62.82 மீட்டர் தூரமும், F64 பிரிவில் சுமித் அண்டில் 71.37 மீட்டர் தூரமும் ஈட்டி எறிந்து தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினர். சென்னையில் நடைபெற்ற ப்ரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா அணியை வீழ்த்தி தெலுங்கு டைட்டன்ஸ் வெற்றி. பரபரப்பான மற்றொரு ஆட்டத்தில் பெங்கால் அணியை வீழ்த்திய புனேரி பால்டன். கவுகாத்தியில் நடைபெற்ற ICC மகளிர் உலகக்கோப்பை துவக்க ஆட்டத்தில் இலங்கையை வென்று இந்தியா அசத்தல். 270 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 211 ரன்களுக்கு சுருண்டதால் 59 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. ஆசிய லீமான்ஸ் தொடரில் LMP3 எனும் ரேசிங் காரை தன்னுடன் பங்கேற்கும் நரேன் கார்த்திகேயனுடன் அறிமுகம் செய்த நடிகர் அஜித்குமார். LMP3 ரேசிங் காரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியீடு. ரிஷப் ஷெட்டி காந்தாரா சாப்டர் 1 படத்துக்கு பிறகு ஜெய் ஹனுமான் படத்தில் நடிக்க ஒப்பந்தம். ஜெய் ஹனுமான் படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்க உள்ளதாக தகவல்.